எல்லோருக்கும் வணக்கம். போன வாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த ஐயாவுக்கு வீல் சேரில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது என்னென்னா ரெண்டு டயருமே டேமேஜ் ஆகிருந்துச்சு. அந்த டேமேஜை சரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிருந்தார். இப்போ இன்னொரு ஐயா பார்த்தீங்க, அந்த ஐயா எங்களுக்கு வேட்டி வாங்கி தர முடியுமா கேட்டிருந்தாங்க. அவங்க எங்ககிட்ட கேட்ட கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுறதுக்காக இந்த வாரம் போயிருந்தோம். போய் அவங்கள பார்த்து அவங்களோட வீல் சேர் எப்படி இருக்குன்னு வீடியோ எடுத்து அதை டேமேஜாக இருக்கிற பக்கத்தெல்லாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மனசு அவர்கிட்டையும் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் எங்கள் கூட வாங்கன்னு சொன்னோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்கள் கூட சந்தோஷமாக அவரும் கிளம்பிட்டார். கிளம்புறப்ப தான் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அவருடைய காடு கொஞ்சம் கஷ்டம். அது அப்போ தான் எனக்கு இருட்டிலே அவரை பார்த்தனால சரியாக தெரியல. இப்போ தான் பார்த்தேன், கால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்தான். நடக்கிறதே வாய்ப்பு கிடையாது. ஆட்டோவில் ஏறி உட்காந்தார். சந்தோஷமாக அவரை கூட்டிகிட்டு ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு நாங்கள் போய்க்கிருந்தோம். போகிற வழியில் அவரை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன். அவர் என்ன நினச்சிருக்காருன்னு தெரில. ஆனால் கூட்டிகிட்டு போகிறப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, ஒரு முடிஞ்ச மட்டும் நம்மளால் ஒரு உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் அங்கே போகிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கில் நுழைஞ்ச பிறகு தான் கொஞ்சம் கஷ்டம் ஆரம்பிச்சது. போகிற வழியிலலாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே நாங்கள் ஜாலியாக போய்க்கிருந்தோம். அப்புறம் உள்ள சந்தைக்கில் நாங்கள் அவரை கூட்டிகிட்டு உள்ளே போயிருந்தோம். சந்தைக்கில் ஒவ்வொரு கடையாக தேடி அலைகிறதுக்கே நேரம் போயிடுச்சு. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்குள்ளே இந்த மாதிரி டயர் கிடைக்குங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் ஒரு கடையை பார்த்து அங்கே ஒரு டயரை பார்த்தோம். ரொம்ப பழைய டயரு. சரி, அது 2 டயர் கிடச்சா போதும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவசரப்பட்டு அந்த டயரை பேசி வாங்கிட்டோம். கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி இருந்து அந்த வெயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டோம். அது பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. கையில் தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப இதை மாட்டினா அவருக்கு வண்டி நகர்த்துறது கஷ்டமாக இருக்குன்னு யோசித்துக்கிருந்தேன். அதே மாதிரி அவருக்கும் அதில் திருப்தி இல்லை. அப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் போய் ரிட்டர்ன் கொடுத்துட்டோம். அதை மறுபடியும் கடையை கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமானாகி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி ஒரு கடையை கண்டுபிடிச்சி கடைசியில் மாற்றுறதுக்காக கொண்டு போயிட்டோம். அப்புறம் அவர் அந்த டயரை கழட்டிட்டார். பழைய டயரை கழட்டி புது டயரை மாற்றுற வரைக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா சாப்பாடு டைம். அப்புறம் நாங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்குள்ளேயே எங்களுக்கு அந்த பொழுது போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு இல்லை விடாமுயற்சி, கட்டாயம் இதை விட்டுறக்கூடாது, என்ன ஆனாலும் சரி அதை மாற்றி கொடுத்து தான் போகணும்னு சொல்லி கடைசியாக ஒரு வழியாக மாற்றிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் உள்ளே தள்ளிட்டு போகிறப்ப, அந்த டயரை மாற்றாமல் இருக்கிறப்ப தள்ளிட்டு போகிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை அந்த டயரை மாற்றின பிறகு நான் தள்ளுறப்ப ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா எனக்கு தள்ளுறதுக்கே எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா, அவருக்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினச்சோம். அதே மாதிரி அவரும் ஓட்டி பார்த்தாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி, ரிலாக்ஸாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக ஓட்ட முடியுது அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னென்னா ஒரு டயர் தான் மாற்ற முடிஞ்சு. எனக்கு ஒரு டயர் தான் ஸ்டாக் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு டைம் நம்ம அந்த இன்னொரு டயரும் வாங்கி மாற்றிடலாங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர் ஹாப்பி ஆகிட்டார். அந்த ஒரு டயரே இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் மறுபடியும் அவரை எங்கே ஏற்றி கொண்டு வந்தோமோ அவரை அங்கேயே கொண்டு போய் அவரை விட்டுட்டோம். சந்தோஷமாக திரும்ப அவரோட இடத்துக்கு அவர் கிளம்பிட்டு இப்போ மறுபடியும் போய் நின்ட்டார். என்னென்னா இந்த இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு மறுபடியும் சங்கடமாக தான் இருந்துச்சு. சரி, பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச மட்டும் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இன்னும் ஃப்யூச்சரில் நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறத பார்ப்போன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இது மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் நிறையா ஹெல்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதில் எங்ககிட்ட ஒரு சில பேர் கேட்டிருந்த ஒவ்வொரு கோரிக்கையாக நிறைவேற்றணும். இந்த டயர் முடிஞ்சிருச்சு. அடுத்து பை கேட்டிருந்தாங்க எங்ககிட்ட. அந்த பையையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இது போதாதுண்டு எங்ககிட்ட
2 வேஷ்டி கிடைக்குமா ஒவ்வொருத்தங்களும் கேட்டாங்க. வேஷ்டியும் நாங்கள் வாங்கிட்டோம். ஒருத்தருக்கு காவி வேஷ்டி, ஒருத்தருக்கு வெள்ளை வேஷ்டி. அந்த வெள்ளை வேஷ்டியை அந்த ஐயாவுக்கு கொடுத்துட்டோம். எங்ககிட்ட கேட்ட அந்த ஐயாவுக்கு கொடுத்துட்டோம். அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவருக்கு ஒரு பையை கொடுத்துருந்தோம். அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கும் பை கொடுத்துருந்தோம். அப்புறம் அந்த வீல் சேரில் இருந்த ஐயாவுக்கும் ஒரு காவி வெட்டி கொடுத்துருந்தோம். கடைசியாக ஒரு அம்மாவுக்கு ஒரு பை கொடுத்தோம். இன்னொருத்தருக்கு ஒரு பையை கொடுத்து மொத்தமாக நாங்கள் 4 பை வச்சுருந்தோம். 4 பையும் கொடுத்து முடிச்சிட்டோம். அன்றைக்கி முழுவதும் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிட்டோம்.